நம்ம எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவங்க பொங்கல் வைக்கிற திமிர பத்தியில இதுதான் இவங்களுடைய வக்கர புத்திங்கிறது, பிஜேபி காரங்களோட வக்கர புத்தி. நம்ம இங்க உண்ணாவிரதம் இருக்கோம், ஏழை வாழைக்கு வேலையை தூக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி காந்தி சிலைக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்களாம் மாரியம்மன் கோயில்ல. அதனால பையன் நல்லபடியா இருக்கட்டும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆணவத்தை மக்கள் வீழ்த்துவார்கள், இந்த ஆணவத்தை அகங்காரத்தை மக்கள் வீழ்த்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் அது ஒரு சினிமா படமா இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பா இருக்கட்டும், மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உள்ள திமிரு ஏழைகளை சாமானிய மக்களையும் தொடர்ந்து அவமானப்படுத்துகின்ற திமிருக்கு தமிழகத்திலே அதுவும் விருதுநகரில் சரியான பாடம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டும் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான கம்பேரிசன் நீங்க சொன்னோம்னா இது ஒரு உரிமை, வேலை உரிமை, சோனியா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த திட்டம். அவரை பொறுத்த மட்டும் இந்த திட்டம் ஏழை ஒழிப்பு, இந்தியாவில் ஏழைகளை ஒழிப்பதற்காகவும், ஏழைகளை ஒழிப்பதில்லை ஏழ்மை ஒழிப்பதற்காகவும், அதே நேரத்தில் ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பளி, அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு மரியாதையாக சம்பளம் கொடுக்கிற ஒரு அருமையான திட்டம் என்பதாலும் சோனியா காந்தி அம்மையாருடைய மிகவும் நெருக்கமான திட்டமாக பார்க்கப்பட்டது. இந்த திட்டத்தை சோனியா காந்தி அம்மையார் அவமானப்படுத்துவதற்காக மோடி தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு நிதி கொடுப்பதை குறைத்தார். இப்பொழுது இந்த திட்டத்தினை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கான முயற்சி நடந்தது. இப்பொழுது நிறுத்துவதற்காக 31ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதியோட இந்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதியோட நிதி கொடுக்க